Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கிளாஸ் லெவல் சாப்டர் 3 trigonometry exercise 3.3ல third sum பார்க்கலாம். இது பேஜ் நம்பர் 104ல இருக்கு. Find the values of other 5 trigonometric functions for the following சொல்லிட்டு क्वेश्चन கொடுத்திருக்காங்க. இந்த क्वेश्चन பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கலாம். trigonometric functions மொத்தம் 6 types இருக்கு. Sin, cos, tan, cosecant, secant, cot. இந்த ஆறும் தான் trigonometric functions. இந்த ஆறில் இது first quadrant, second quadrant, third quadrant, இது fourth quadrant. first quadrantல இந்த ஆறு functionsமே positive தான். all 6 functions are positive. second quadrantல sin, cosecant இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் மட்டும் பாசிட்டிவ். அதே மாதிரி தேர்ட் குவாட்ரண்ட்ல tan, cot இது ரெண்டும் பாசிட்டிவ். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல காஸும் சீக்கனும் பாசிட்டிவ். இப்போ நம்ம சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் cos theta is equal to 1 minus 1/2 theta lies in third quadrant சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் cos theta is equal to minus 1/2ன்னு இருக்குது. மேலே இருக்க இந்த 1ங்கிறது வந்து adjacent, கீழே இருக்க இந்த 2 வந்து hypotenuse. இப்போ cos theta is equal to adjacent side by hypotenuse minus 1/2ன்னு இருக்குது. தேர்ட் குவாட்ரண்ட்ன்றதுனால டயக்ராமில் இது 0, இது தேர்ட் குவாட்ரண்ட். இங்கே இருக்க 90 டிகிரி, இது ஆங்கிள் தீட்டா. 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் ஹைப்போடெனஸ். அப்போது இதுதான் ஹைப்போடெனஸ். டிகிரி ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் ஆப்போசிட் சைடு. அப்போ இது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட். இப்போ நம்மளுக்கு அட்ஜசன்ட்டும் தெரியும், ஹைப்போடெனஸும் தெரியும். அட்ஜசன்ட் வந்து 1. அப்போது அட்ஜசன்ட் வந்து இந்த பார்ட் வந்து 1, ஹைப்போடெனஸ் வந்து 2. அப்போ இந்த பார்ட் 2. இப்போ ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும். இது ஏன்னு எடுத்துக்கலாம், இது பின்னு எடுத்துக்கலாம். பித்தாகரஸ் தியரம் படி ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு by Pythagoras theorem b square is equal to OA square plus AB square. இதில் நமக்கு தேவையான பார்ட் வந்து AB தான். அதனால் ABயை இந்த சைடு வச்சுக்கிட்டு இந்த OA ஸ்கொயர் ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு மாறிச்சுனாக்கா மைனஸ் ஆகிடும். அப்போது OB ஸ்கொயர் மைனஸ் OA square. AB is equal to square root of square equal to தாண்டும் போது ஸ்கொயர் ரூட் ஆகிடும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் OB ஸ்கொயர் மைனஸ் OA ஸ்கொயர். இந்த டயக்ராமில் OB வந்து 2, OA வந்து 1. அப்போது 2 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர். 2 ஸ்கொயர் வந்து 4 ஆகிடும், 1 ஸ்கொயர் வந்து 1 ஆகிடும். அப்போது AB is equal to 4 minus 1, 3, root 3. இந்த root 3 வந்து ஆப்போசிட் சைடு. இப்போது அட்ஜசன்ட் வந்து 1, ஹைப்போடெனஸ் 2, ஆப்போசிட் வந்து root 3 ப்ளஸ். கொஷனில் இது தேர்ட் குவாட்ரண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் இன் தேர்ட் குவாட்ரண்ட் tan theta and cot theta will be positive. ஏன்னா நம்ம ரெஃபர்க்கில் பண்ணியிருக்கோம், டேனும் காட்டும் தான் தேர்ட் குவாட்ரண்ட்டில் பாசிட்டிவ். அதை தவிர மீதி இருக்கிற மொத்த 4மே தேர்ட் குவாட்ரண்ட்டில் நெகட்டிவ். அதனால் டேனு காட்டுக்கு மட்டும் பாசிட்டிவ் போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு சைன் தீட்டா. சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை ஹைப்போடெனஸ். அடுத்து காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை hypotenuse. Tan theta is equal to opposite by adjacent.
இதில் ஆப்போசிட் சைடு தான் வந்து நம்ம கண்டுபிடிச்சது √3. ஹைப்போட்டனஸ் வந்து கொஷின்லேயே இருக்குது 2. அப்போது √3 டிவைடட் பை 2. காஸுக்கு வந்து 1 டிவைடட் பை 2. அட்ஜசன்ட் 1, ஹைப்போட்டனஸ் 2. ஆப்போசிட்டுக்கு வந்து √3 டிவைடட் பை 1. இதை √3 டிவைடட் பை 1 √3னே எழுதிக்கலாம். இதில் தேர்ட் குவாட்ரண்ட்டில் டேனும் காட்டும் மட்டும்தான் பாசிட்டிவ். அதை தாண்டி மீதி இருக்க எல்லாத்துக்குமே நாங்கள் நெகட்டிவ் சிம்பிள் போட்டுக்கலாம். அப்போ மைனஸ், சைனுக்கும் மைனஸ், காஸ்க்கும் மைனஸ் போட்டுக்கலாம். அடுத்தது கொசிகன். Cosecant is equal to, cosecant theta is equal to hypotenuse divided by opposite side. அடுத்தது secant theta is equal to hypotenuse divided by adjacent. Cot theta is equal to adjacent by opposite. Hypotenuse வந்து 2, opposite வந்து √3. secant hypotenuse by adjacent. hypotenuse வந்து 2, adjacent வந்து 1. adjacent by hypotenuse. adjacent வந்து 1, opposite வந்து √3. இதில் காட் மட்டும்தான் மைனஸு, அதனால் காட் மட்டும்தான் பாசிட்டிவ். அதை தாண்டி கொசிகன் சீக்கன் மைனஸ் போட்டலாம். மைனஸ் இதில் டிவைடட் பை 1ல் இருக்கிறது நம்ம போட தேவையில்லை. அப்போ -2 மட்டும் எழுதிக்கலாம் இதுக்கு பதிலாக.